ப்ரைஸ் தி லார்ட். நம்ம எல்லோரும் ஆலயத்துக்கு போகும்போது ஆண்டவரை நல்லா வர்ஷிப் பண்ணணும், ஆண்டவரை நல்லா ஆராதிக்கணும், உண்மையாக ஒப்பு கொடுக்கணும், ஆவியில் அதிகமாக நிரம்பணும், ஆண்டவரை தரிசிக்கணும் அப்படின்ற ஒரு நல்ல நோக்கத்தோடு தான் போவோம். நம்ம வீட்டிலேருந்து இது எல்லாத்தையுமே ப்ரே பண்ணிவிட்டு ஆலயத்துக்கு கிளம்பும்போது இது எல்லாத்தையுமே ஆண்டவர் நம்மளுக்கு சாத்தியமாக்கி தருவார். அதாவது இது எல்லாமே நம்மளுக்கு நடக்கும். நல்லா ஆராதிப்போம், நல்லா வர்ஷிப் பண்ணுவோம். நம்ம கடந்த வாரம் ஃபுல்லாக செஞ்ச என்னென்ன பாவங்கள்லாம் செஞ்சோமோ, என்னெல்லாம் பார்த்தோமோ, என்னெல்லாம் தவறாக பார்த்தோமோ, என்னெல்லாம் ஆண்டவர் பிரியமில்லாமல் செஞ்சோமோ, சிந்திச்சோமோ, செயல்பட்டோமோ, அது எல்லாத்தையுமே நம்ம ஒப்பு கொடுக்கும்போது எல்லாத்தையுமே ஆண்டவர் மன்னித்து நம்மளை ஏற்றுப்பார். நம்மளும் மகிழ்ச்சியாக ஆண்டவர்கிட்ட ஒப்பு கொடுத்துட்டு ஆலயத்தை விட்டு வெளியில் வரும். வெளியில் வந்த பிறகு அகெயின் நம்மளுக்கு அந்த தாட்ஸோ அந்த எண்ணங்களும் நம்மளுக்கு வரும். அப்போது அது நம்மளை வராமல் இருக்க, அகெயின் நம்ம அந்த தப்பு செய்யாமல் இருக்க நம்ம என்ன பண்ணலாம், ஏன் அந்த தவறு நம்மளுக்கு நடக்குது அப்படின்னு நம்ம பார்க்கலாங்களா? ஸோ அகெயின் நம்ம ஏன் அதை செய்கிறோம் அப்படின்னா, சத்ரு பிசாசு இந்த உலகமே பிசாசு கீழே தான் ஒப்பு கொடுக்கப்பட்டிருக்கு. ஸோ நம்மளும் அவனோட ஆட்சி கீழே தான் இருக்கும். உலகத்தின் அதிபதி அவன் தான். ஸோ அவன்கிட்டேருந்து தான் ஆண்டவர் நம்மளை வேறு பிரித்து ஆசீர்வதிக்கிறார். அப்போ அகெயின் நம்ம வெளியில் வரும்போது பழைய பாவங்களும் நம்ம செஞ்ச தவறுகளும் நம்ம கண்ணு முன்னாடி வரும். ஸோ நம்ம அதை திருப்பி செயல்படுத்த பிசாசு நம்மளை தூண்டுவான், திருப்பி நினைக்க தூண்டுவான், திருப்பியோ அதை பேச தூண்டுவான், சண்டை போடுவோம், கோவப்படுவோம், எரிச்சல் அடைவோம். இதெல்லாம் நம்ம செய்யும் போது நம்மளோட ஆண்டவர், நம்மளை படைத்த ஆண்டவர் ஏசப்பா அகெயின் திருப்பி என்ன பண்ணுவார்னா துக்கப்படுவார். என் பிள்ளை இப்போ தான் எல்லாத்தையும் ஒப்பு கொடுத்துட்டு வந்த அடுத்த ஒரு 1/2 hourல பார்த்திங்கன்னா நம்ம கோவப்பட்டுருவோம், எதிர்த்து பேசிடுவோம், சண்டை போட்டுருவோம், தவறான வேர்ட்ஸ் பேசிடுவோம், இல்லை மனசில் நினச்சிருவோம், இல்லை தப்பாக ஏதாச்சும் உடனே பார்த்துருவோம். ஸோ இது மாம்சம். இது நம்மளை மாம்சமும் தூண்டும், பிசாசும் தூண்டுவோம். ஸோ இதை நம்ம வராமல் இருக்க இதை எப்படி தடுக்கலாம் அப்படின்னா, நம்ம இப்போ ப்ரே பண்ணிட்டு வந்தோம் இல்லைங்களா, அப்போ நம்மளை ஒரு தெய்வ பிரசனம் மூடிச்சு. அந்த தெய்வ பிரசனத்தை நம்ம தொடர்ந்து காத்துக்கொள்ளணுங்க. வீட்டுக்கு வந்தோடனே ப்ரேயர் முடிச்சுட்டு வீட்டுக்கு வந்தோடனே அகெயின் நம்மளோட வேலையெல்லாம் முடிச்சுட்டு அகெயின் நம்ம ப்ரேயரில் உட்காந்து, ஏசப்பா இன்றைக்கி ஆராதில் இந்த வார்த்தையெல்லாம் என்னோட பேசுனீங்க, நான் இப்படியெல்லாம் என் பாவத்தை அறிக்கையிட்டேன், உங்களோட ஒப்புரவான அகெயின் என்னை நீங்கள் நிரப்புங்க, உங்கள் ப்ரெசன்ஸ் எனக்கு வேணும், உங்களோட பிரசனத்தை நான் காத்துக்கொள்ளணும், என்னை நீங்கள் நிரப்புங்க, எனக்குள்ளே வாங்க. ஆராதனையிலோ ப்ரேயர்லையோ நான் ஜெபிக்கும் போது ஆலயத்தில் நான் என்னெல்லாம் ஒப்பு கொடுத்தனோ அது எல்லாத்தையும் நான் அகெயின் ஒப்பு கொடுக்குறேன். ஏசப்பா என்னை நிரப்புங்க, என்னோடு பேசுங்க, என்னை நடத்துங்க. இந்த வாரம் முழுக்க நான் அகெயின் திருப்பி சர்ச்சுக்கு எப்போ போகிறனோ அது வரைக்கும் இந்த ப்ரெசன்ஸ் என்னை காத்துக்கொள்ளணும் ஏசப்பா அப்படின்னு சொல்லி நம்ம ஒப்பு கொடுத்தா மாத்திரம்தான் ஆவியானவர் துணையோடு அந்த பாவங்களை நம்மளால் மேற்கொள்ள முடியுங்க. இல்லைனா ஆண்டவர் நம்மளை உலகத்துலேருந்து வேறு பிரித்தார், ஆனால் நமக்குள்ளே இருக்க உலகத்தை நம்ம வேறு பிரிக்கணும், நமக்குள்ளே இருக்க உலகத்தை நம்ம வெளியில் கொண்டு வரணும்னா நம்ம ஆராதித்து அகெயின் ஆண்டவர் சமூகத்தை நித்தமும் நம்ம நாடினா மாத்திரம்தான் நம்ம இதிலேருந்து வெளியில் வர முடியும். இல்லைனா ஆண்டவர் நம்மளை உலகத்துலேருந்து வேறு பிரிச்சிட்டார், ஆனால் நமக்குள்ளே இருக்க உலகம் நம்ம கூட போராடிக்கிட்டே இருக்கும். அதாவது மொபைல் ஃபோன்லேருந்து டிவி, சினிமா, ஃப்ரெண்ட்ஸு, நம்மளை சுற்றி இருக்க எல்லாமே பாவமாக தான் இருக்குது. நம்மளை சுற்றி எல்லாத்தையுமே பிசாசு பாவமாக தான் நம்மளுக்கு ஏற்படுத்தி வச்சுருக்கான். ஸோ நமக்குள்ளே இருக்க அந்த உலகத்தை நம்ம வெளியில் கொண்டு வரணும் அப்படின்னா தொடர்ந்து இந்த பிரச்சனத்தை நம்ம காத்துக்கொள்வோம். ஆண்டவரை எப்படி நம்ம சர்ச்சில் ப்ரே பண்ணி ஒப்பு கொடுத்து எப்படி நம்ம உடன்படிக்கைக்குள்ளே உட்பட்டோமோ அதே உடன்படிக்கை நம்ம வீட்லேயும் நம்ம வேலையிலையும் நம்ம எங்கெல்லாம் இருக்கோமோ அங்கெல்லாம் நம்மளுக்கு ஃப்ரீயாக டைம் கிடைக்கும் போதெல்லாம் இந்த ப்ரெசன்ஸை நம்ம காத்துக்கொண்டா மாத்திரம்தான் முழுமையாக பிசாசுக்கிட்டேருந்து நம்ம வெளியில் வர முடியும், முழுமையாக ஆண்டவரோட அன்பை பெற்றுக்கொள்ள முடியும். ஆமென்.